ஆத்தும நேசரின் அங்க மகத்துவங்கள். தியானம் 16. ஆத்தும நேசரின் கை 4ஆம் பங்கு. வேதம் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிவித்தார். இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். போதனை. மேலே பார்த்த வசனங்களில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்தின் மேலும் பல மகத்துவங்களை காண்கிறோம். முதலாவதாக, சகலத்தையும் ஒப்புவித்தார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கையில் பிதாவானவர் சகலத்தையும் ஒப்புவித்திருந்தார். இரண்டாவதாக, அபாயத்தில் துணை செய்கிறது. பேதுரு பயந்து மாழ்ந்த போது கிறிஸ்துவின் கை அவனுக்கு உதவி செய்தது. மூன்றாவதாக, வரமளிக்கும் கையாய் இருந்தது. ஆம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கை அவருடைய திரு சரீரமாகிய அப்பத்தை பிட்டு கொடுத்தது. மேலும் வேதாகமத்தில் பல பெண்களுக்கும், நோயாளியாய் இருந்தவர்களுக்கும், குழந்தைகளுக்கும் அவருடைய கரத்தினால் வரத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். தியானம். நம்முடைய ஆத்துமா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கையின் மகத்துவத்தை காண்பதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும், பரவசம் அடைய வேண்டும். ஆம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் பாவ மன்னிப்பும் தெய்வ தயவும், நாம் நீதிமானாய் மாறுதலும், பரிசுத்த இருதயத்தை பெறுதலும், மெய் விசுவாசத்தை உணர்தலும், மாயமற்ற அன்பை பெறுவதும், திட நம்பிக்கையும், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை பெறுவதும், ஆத்தும வாழ்வும், சரீர பாக்கியங்களும் இருக்கின்றன. ஆம், நமக்கு என்ன வேண்டுமோ அவருடைய கையிலிருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். நாம் எதற்கும் கவலை இல்லாமல் அவரிடம் பெற்றுக்கொண்டு அவர் பங்கிடுவதை நாமும் பெற்று அவருடைய ரட்சிப்பை அனுபவிக்க முடியும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமா துன்பம், துக்கம், பாடு, சாவு என்கின்ற கடலை கடக்க வேண்டிய நேரத்தில் அமிழ்ந்து போகும் நிலைமை ஏற்படலாம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் கெஞ்சும் பொழுது, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கோரும் பொழுது தன்னுடைய கையை நீட்டி அவர் காப்பாற்றுவார். இல்லை என்று சொன்னால், யோனாவுக்கு மீனை அனுப்பிய தேவன் நமக்கும் ஒரு மீனை அனுப்பி காப்பாற்றலாம். எனவே நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கையிலிருந்து வருகின்ற சந்தோஷத்தை பெறும்படி, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி நம்மால் முடிந்தவரை அவரை நெருங்கி அவரை தொட்டு அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். பரவசம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய கையை, பிரம்பை பிடித்தது, தண்டனை கொடுத்தது, அழிவை கொடுத்தது என்று சொல்லி அவர்கள் கூறலாம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்தின் பணியினாலும் பூமியின் புஷ்டியினாலும் நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். எனவே அதை பெறுவதற்கு குறைவு நீங்கி அவரை நாம் பற்றி கொள்வோம். ஜெபம். தயவுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பாக்கியங்களையும் உம்முடைய கரத்தில் வைத்து கேட்கிறவர்களுக்கு பங்கிடுகிறாகிய தேவனே, கருணை நிறைந்த ஆண்டவரே, நன்மை செய்கின்ற தேவனே, எங்களுடைய ஆத்தும பசியை நீக்கி எங்களுக்கு போஜனம் தந்து எல்லா ஆபத்திற்கும் எங்களை விலக்கி காத்து என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் மிகுந்தவர்களாய் எங்களை மாற்றி பூரண சமாதானத்தை தந்தருளும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே. ஆமென்.